Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have started our third animal case study. So, first animal case study, நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have seen earthworm. Earthwormல இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் அதோட ஜெனரல் கேரக்டர்ஸ் என்ன, அதோட what is the main role, how the anatomy, the digestive system and reproductive system, excretory system, nervous system, even we have seen so many things in earthworm. So இதுல நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்த ஒரு invertebrate phylum என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா arthropods. So insect is the cockroach. So cockroachம் வந்து ஒரு complete case study நம்ம ஸ்டடி பண்ணோம். What are the important characters and about the basic things, or the general physiology, and then the anatomy and circulatory system, digestive system, reproductive system, everything we have seen. So in the last animal case study என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it's nothing but frog. ஒரு vertebrates-ல ஒரு அனிமல் வந்து நம்ம frog கொடுத்துருக்காங்க இதுல. பட் ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா பீஜின் கொடுத்துருந்தாங்கன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ பட் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த பாயிண்ட் ஓரியன்டா உங்களுக்கு வந்து இப்போ ஃப்ராக் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து நீட்டா இருக்கலாம். இப்போ வந்து எல்லாமே வந்து ஜிக்மர் கூட தனியா கிடையாது. ஸோ நீட்ல வந்து காமனா நம்ம எடுத்துக்கும் போது இந்த அனிமல் கிங்டம் அண்ட் தென் அனிமல் ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம், எஸ்பெஷலி இந்த கேஸ் ஸ்டடி அந்த டீடைல்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, எய்தர் தே ஆஸ்க் அபவுட் த கொஸ்டின்ஸ், பட் கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் வருது. அதுல வந்து earthworm, காக்ரோச் ஆர் ஃப்ராக். ஸோ இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். பட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே டைரக்டா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் எதுவுமே அனிமல் கிங்டம்ல அதே மாதிரி இந்த செல்ல த அனிமல் கேஸ் ஸ்டடியில வரும்போதும் இருக்காது. ஸோ தே ஆர் வெரி சிம்பிள் கொஸ்டின் அண்ட் வெரி டைரக்ட் கொஸ்டின். யூ கேன் ஈஸிலி ஆன்சர். நல்லா கொஞ்சம் வந்து படிச்சு கொஞ்சம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம், முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருந்தாலே we can easily answer for the exam pointed orient. Okay, so already we have seen about the introduction. So amphibiana enna, இதை வச்சு வந்து amphibian both and bias means life, they can live both water as well as land அப்படின்றத நம்ம பார்த்திருந்தோம். At the same time we have seen அந்த அனிமலோட ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு வரும்போது, ஏர்லி டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா அக்வாட்டிக்ல இருக்கும். தென் அதுவே வந்து அடல்ட்டா மாறும்போது டெரஸ்ட்ரியல்ல இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த அனிமல் வந்து ஈவன் ஃபிஷஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல ஃப்ராகோட ஆம்பிபியன் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே மேக்சிமம் தீஸ் 2 டைப் ஆஃப் கிளாஸ் ஆர் ஃபைலம் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து வாட்டர்ல தான் ஆக்சுவலா வந்து எக் லே பண்ணும். வாட்டர்ல தான் வந்து ரீப்ரொடக்ஷன் இந்த ப்ராசஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் ஆகும். பட் அதுக்கப்புறம் வந்து ரெப்டைல்ஸ், ஏவிஸ், மேமல்ஸ் தான் வந்து டோட்டலா வந்து அந்த கேரக்டர் எல்லாமே டிஃபர் ஆக ஆரம்பிச்சாங்க. அண்ட் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிகாஸ் ஒரு வாட்டர்ல இருக்க அனிமலோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வி கேன் ஈஸிலி சே தட் இட்ஸ் கில்ஸ், எஸ்பெஷலி ஃபிஷ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கில்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். ஆனா அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா தே யூஸ் லங்ஸ், ஈவன் பேர்ட்ஸும் லங்ஸ் இருக்கும், வெர்டிபிரேட்ஸ்க்கும் லங்ஸ் இருக்கும், நம்ம சிம்பிளா சொல்லலாம். ஆனா வந்து ஒரு ஆம்பிபியன் அனிமலா இருக்கிறதுனால, சி எக்ஸாம்பிள் ஃப்ராக் நம்ம சொல்லும் போது, ஃப்ராக் இஸ் லைக் ஆம்பிபியா, அதால 2 இடத்துல வாழ முடியும். அப்போ வாட்டர்ல இருக்கும்போது அதோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எந்த மாதிரி இருக்கும், அதுவே வந்து லேண்ட்ல இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். பட் ரொம்பவே சிம்பிளானது. ஆக்சுவலா வந்து தே யூஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து ஃபிஷ் மாதிரி கில்ஸ் யூஸ் பண்ணும். செகண்ட் திங் வந்து நம்ம வெர்டிபிரேட் அனிமல்ஸ் மாதிரி, லேண்ட் அனிமல்ஸ் மாதிரி லங்ஸ் யூஸ் பண்ணும். தேர்ட் டைப் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கின் மூலமா ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இன் ஃப்ராக். ஸ்கின் மூலமாவும் ஃப்ராக்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணும். அதுதான் வந்து இதுல கொடுத்துருக்காங்க. The last point when we see the last point in this, during its early development a frog is a fully aquatic and breathes like a fish with gills. ஸோ தண்ணியில இருக்கும்போது வாட்டர்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபிஷ் மாதிரி கில்ஸ் தான் யூஸ் பண்ணுது. இட் இஸ் பாய்க்ளோதம்ஸ். இந்த பாய்க்ளோதம்ஸ் லாஸ்ட் டைம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பாய்க்ளோதம்ஸ் இஸ் நத்திங் பட் தே ஆர் கோல்ட் பிளடட் அனிமல்ஸ். கோல்ட் பிளடட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளோட பாடி நீங்க டச் பண்ணி பாத்தீங்கன்னா கழுத்துல இல்ல கையில நீங்க வச்சு பாருங்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா
யூ கேன் ஃபீல் சம் வார்ம். நம்மளோட பாடி வந்து கொஞ்சம் வார்மா இருக்கும். அதுதான் வந்து நமக்கும் இந்த அனிமல்ஸ்குள்ள டிஃபரன்ஸ். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, we are called as warm blooded animals or homeotherms அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஆனா இந்த அனிமல்ஸ் லைக் ஃபிஷஸ், பைக்லோதெர்ம்ஸ் இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷஸ் அண்ட் ஆம்பிபியன் இது ரெண்டுமே வந்து நம்ம பைக்லோதெர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தட் நத்திங் பட் கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னுவாங்க. கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ்னா மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, they can adjust their body temperature. கோல்ட் பிளட்டட் அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாமே வந்து அதால வந்து அந்த டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணும். ரொம்ப கூலா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கும். ரொம்ப ஹாட்டா இருக்கு அப்படின்னா அதுக்கும் வந்து தகுந்த மாதிரி பைக்லோதெர்ம்ஸ் அனிமல் வந்து பாடி டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணும். பட் ஹோமியோதெர்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது லைக் அஸ் ஹியூமன்ஸ் நம்ம சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளால வந்து பாடி டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண முடியாது. we have the constant body temperature. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் தான் இருக்கும். எக்ஸப்ட் சிக் ஆர் இல்னஸ், நமக்கு வந்து ஒரு நோயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக் இல்னஸ் ஃபீவர் அந்த மாதிரி டைம் தவிர மீதி நேரம் எல்லாமே நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து ஈவனா மெயின்டைன் ஆகும். அதனாலதான் நம்மள என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோமியோதெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. see that's why they have given. And now we will see about the morphology of frog. அதோட ஸ்ட்ரக்சர் வைஸ் எந்த மாதிரி இருக்கு, இதோட ஐ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, அதோட ஸ்கின் எப்படி இருக்கு. பிகாஸ் நம்ம ஈஸியா வந்து நம்ம ஃபிஷ் வந்து ஈஸியா நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். பிகாஸ் ஃபிஷ்ஷோட ஸ்கின் பாத்தீங்கன்னா இப்ப வீட்டுல வந்து மீன் அம்மா வந்து மீன் வாங்குவாங்க. மீன் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அது கிளீன் பண்ணுவாங்க. அப்படி கிளீன் பண்ணும்போது அதோட ஸ்கின்னுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுவாங்க. அருவாமனையில பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம சைட்ல இருக்க ஃபின்ஸ் எல்லாம் கட் பண்ணுவாங்க. அட் தி சேம் டைம் அது பாடியில இருக்க கட் குடல் எல்லாத்தையும் உருவுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சோ இதுல வந்து நான் எதை மெயினா வந்து சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கின். அதோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஸ்கேல்ஸ். ஏன் வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து ஸ்கேல்ஸ் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அது ஒரு ஸ்கேல் அப்படின்றது வந்து எஸ்பெஷலி அது ஒரு சென்ஸ் ஆர்கன் மாதிரி கொஞ்சம் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் இட் ரெப்ரசன்ட் சம்டைம்ஸ் வந்து அந்த ஸ்கேல் வந்து இந்த ஃபிஷ்ஷோட ஏஜை கூட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு சென்டர் வந்து ஸ்ட்ரீம் லைன் மாதிரி இருக்கும். அந்த ஸ்ட்ரீம் லைன் எதுக்காக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் பேலன்சிங் த பாடி, வாட்டர்ல வந்து பாடியை பேலன்ஸ் பண்றது. இந்த மாதிரி நிறைய பர்பஸ் வந்து ஆக்சுவலா அதுல இருக்கு. பட் ஸ்கின் நம்ம சொல்லும் போது ஃப்ராகோட ஸ்கின் எந்த மாதிரி இருக்கும், ஏன்னா ஃப்ராக் வந்து அதால ரெண்டு இடத்துலயுமே இருக்க முடியுது இல்லையா, டெரஸ்ட்ரியல்லயும் இருக்க முடியுது, அதே நேரத்துல அக்வாட்டிக்லயும் அதால இருக்க முடியுது, வாட்டர்லயும் அதால இருக்க முடியுது. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து கொஞ்சம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. See here, a body of a frog is streamline to help in swimming. ஸ்ட்ரீம்லைனா இருக்கும் நம்ம பார்த்தா லைக் ஒரு போட் மாதிரி தான். ஏன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அது ஸ்விம்மிங் பர்பஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இட் இஸ் dorsoventral flattened and is divisible into head and trunk. dorsoventral flattened அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுகும் வயிறும். ஸோ டார்சல் மீன்ஸ் நம்மளோட முதுகு தான் நம்ம வந்து டார்சல் அப்படின்னு சொல்லுவோம். வென்ட்ரல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டொமக் ரீஜன், அதாவது நம்ம வயிறு பகுதி தான் வென்ட்ரல் சொல்லுவோம். ஓகே, ஸோ it is dorsoventrally flattened and is divisible into head and trunk. Head and trunk அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே விஷயத்த வந்து இன்செக்ட் சொல்லும் போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பாடி பார்ட்ஸ் வந்து நம்ம 3 டைப்ஸா கிளாஸ் பண்ணலாம், 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஹெட், நெக் அண்ட் அப்டாமன் அந்த மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து ஹெட், நெக்கும் அப்டாமனும் சேர்ந்து செஃபலோதொராக்ஸ் அப்படின்னு சொல்றாரு. சாரி, ஹெட்டும் நெக்கையும் சேர்த்து செஃபலோதொராக்ஸ் அண்ட் அப்டாமன் அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா வந்து ஹெட் தனியா இருக்கும், நெக்கும் அப்டாமனும் சேர்த்து ட்ரங்க் அப்படின்றத நம்ம சொன்னோம் லாஸ்ட் கிளாஸ். ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு நம்புறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஹெட் அண்ட் ட்ரங்க் மட்டும்தான் இருக்கு. பாடி இஸ் கவர்ட் பை ஸ்மூத் ஸ்லைமி ஸ்கின் லூஸ்லி அட்டாச் டு த பாடி வால். ஏன் வந்து ஸ்மூத்தா இருக்கணும், எதுக்காக வந்து ஸ்லைமி ஸ்கின்னா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இது இந்த ஆம்பிபியனை நம்ம சொல்லும் போது ஆம்பிபியன் பொதுவாவே எதுல இருந்து ஆரிஜின் ஆகுது, எதுல இருந்து எவால்வ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ல இருந்து ஆக்சுவலா ஆரிஜின் ஆகுது. ஃபிஷ்ல இருந்து தான் அது வருது. ஸோ ஃபிஷ்ல இருந்து வர்றதுனால கம்ப்ளீட்டா இந்த அனிமல் வந்து
ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அது இல்லாம வேற இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தே ஆர் ஸ்மூத். நல்ல ஸ்மூத் ஸ்கின்னா இருக்கு. அது எதுவும் ஸ்லைமியா இருக்கு. ஏன் ஸ்லைமியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லேண்டுக்கு அது வரும்போது அந்த ஸ்கின் வந்து ஒரு முன்னாடி ஒரு ரெப்டைல் ஸ்கின் மாதிரி இருந்ததுன்னா ஈஸியா வந்து ட்ரை ஆயிடும். ஸோ ட்ரை ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் எல்லாமே டீஹைட்ரேஷன் ஆகும். ஸோ அந்த அனிமல் வில் டை எவென்ச்சுவலி. அது வந்து ப்ரிவென்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் ஸ்லைமி ஸ்கின்னோட இருக்குது. The skin is dark green on the dorsal side and the pale ventrally. இதே மாதிரி கேஸ் தான் வந்து நான் எர்த்வார்ம் எடுக்கும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். எர்த்வார்ம் வந்து டார்சல் சைடு பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்கும். அதுவே வென்ட்ரல் சைட்ல டார்சல் சைட்ல பர்பிள் கலர்ல இருக்கும். வென்ட்ரல் சைடு பாத்தீங்கன்னா பிங்கிஷ் கலர்ல இருக்கும். பர்பிள் மாதிரி இல்லாம ரொம்ப பேலானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர்ல தான் இருக்கும். The head is almost triangular in shape and has an apex which forms the snout. ஹெட் வந்து பாக்குறதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கும். அதோட அப்பெக்ஸ் ரீஜன் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த எண்ட் ரீஜன் வந்து ஸ்னவுட் ஃபார்ம் பண்ணும் அப்படின்றாங்க. see here. see here. இதுதான் நம்ம சொன்ன ஹெட்டோட ரீஜன். அப்படி பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கு இல்லையா, அதனாலதான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு ஃபேஸ் அப்பியரன்ஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்பெக்ஸ் ரீஜன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அப்பர் ஐலிட். அண்ட் இது நடுவில் வந்து இன்பிட்வீன்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா தே ஹாவ் நிக்டேட்டிங் மெம்பரைன் அப்படின்னு ஒரு மெம்பரைன் வந்து இதுல இருக்கும். பொதுவாகவே ஃப்ராக் எதுக்காக நிக்டேட்டிங் மெம்பரைன் இருக்கும் அப்படின்னா, வாட்டர்ல வந்து ஸ்விம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அந்த தண்ணி எல்லாமே வந்து ஸ்பாஷ் ஆகும் இல்லையா, தெரிக்கும். அப்படி தெரிக்கும் போது கண்ணுக்குள்ள வந்து தண்ணி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தே ஹாவ் நிக்டேட்டிங் மெம்பரைன். அண்ட் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் and this is the tymphanum earல இருக்குது and branchium and இது வந்து antibranchium and these are the digits. so digits இருக்கு and these are the toes. கால் இருக்கு and then cloacal aperture and this is the femur. femurன்றது நம்ம thigh bone தான் நம்ம femur சொல்லுவோம். so femur and then crus நமக்கு கிடையாது பட் இதுக்கு கொடுத்துருக்காங்க. and then webனா கால் வந்து அதுல இருக்கக்கூடிய ஃபிங்கர்ஸ் வந்து தனித்தனியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் சும்மா அப்படியே தனியா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் அப்படி இருக்காது. இதோட வெப் அந்த அந்த டிஜிட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட கையிலே வந்து அந்த விங் லைக் அந்த ஒரு வெப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும். ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். நீங்க வந்து நம்ம ஃப்ராக் கூட பாத்துருக்கலாம். அந்த நெயில்ஸ்க்கு இடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அதுதான் என்ன கொடுத்துருக்கான்னு பாத்தீங்கன்னா வெப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. and then we will go to, and then so the mouth is at the anterior end and can open widely. so mouth வந்து anterior endல தான் இருக்கு which is topல தான் இருக்கு and அதால வந்து வைடா நல்லா வந்து ஒரு the size வந்து நல்லா increase பண்ண முடியும். and external nostrils you can see here mouth இருக்கு and these are the external nostrils அதான் கொடுத்திருக்காங்க. The external nostrils are present on the dorsal surface of the snout, one on each side of the median line. So ரெண்டு சைடுமே வந்து left and right side அப்படின்னு நம்ம சொல்லலாம். Eyes are large and project above the general surface of the body. கண்ணு வந்து ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல சைஸ் வந்து பெரிய சைஸா தான் இருக்கு ஐஸ். அதான் கொடுத்துருக்காங்க ஐஸ் ஆர் லார்ஜ் அப்படின்னு. They lie behind the external nostrils and are protected by a thin movable lower eyelid. இதுல வந்து இதுக்கும் நமக்குள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அண்ட் ஒரு யூனிக் கேரக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து ஃப்ராகுக்கு இப்ப நம்மளோட ஐஸை நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி பாருங்க, பிளிங்க் பண்ணுங்க, அப்பர் ஐலிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகும். நம்மளோட இப்போ ஹியூமன்ஸ் ஆர் வெர்டிபிரேட்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா தே கேன் க்ளோஸ் தியர் அப்பர் ஐலிட்ஸ். நம்மளால கண்ண மூடி கண்ண திறக்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பர் ஐலிட்ஸ் ஆக்சுவலா ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கு நமக்கு. ஆனா ஃப்ராகுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். நமக்கு வந்து லோவர் ஐலிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது மூவே ஆகாது, அது அதே பொசிஷன்ல தான் இருக்கும். ஆனா அப்பர் ஐலிட்ஸ் தான் க்ளோஸ் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ராகை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்பர் ஐலிட்ஸ் அப்படியே தான் இருக்கும் பட் லோவர் ஐலிட்ஸ் மட்டும் மூவ் ஆகும்.
ஸோ எப்படி நமக்கு அப்பர் ஐலிட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுதோ அதே மாதிரி இதுக்கு வந்து லோவர் ஐலிட்ஸ் தான் க்ளோஸ் ஆகும். அதான் வந்து இதுல கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். They lie beneath the external nostrils and are protected by a thin movable lower eyelid, thick immovable upper eyelid. ஸோ லோவர் ஐலிட் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தின்னா இருக்கு. அதே வந்து அப்பர் ஐலிட் பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா திக்கா இருக்கு, அது இம்மூவபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் தேர்ட் டிரான்ஸ்பரண்ட் ஐலிட் கால்டு நிக்டேட்டிங் மெம்பரேன். ஸோ இன் பிட்வீன் லோவர் அண்ட் அப்பர் அப்படின்னு எடுத்துக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல ஒரு 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 லேயர் ஒன்று இருக்கு, தட் இஸ் நத்திங் பட் நிக்டேட்டிங் மெம்பரேன். இந்த நிக்டேட்டிங் மெம்பரேன் எதுக்காக யூஸ் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த அனிமல்ஸ் வந்து தண்ணியில வாட்டர் இதுல இருக்கும்போது அந்த நிக்டேட்டிங் மெம்பரேன் வந்து ஐஸ்குள்ள ஐ மீன் அதோட கண்ணுக்குள்ள வந்து தண்ணி போகாம ப்ரிவென்ட் பண்றதுதான் நிக்டேட்டிங் மெம்பரேனோட வேலை. ஓகே, this membrane protects the eye when the frog is underwater. சொல்லிருந்தோம் இல்லையா, தண்ணியில இருக்கும்போது அந்த ஃப்ராகை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. A pair of tympanic membrane form the eardrum behind the eyes on either side. So ரெண்டு சைடுமே வந்து eardrum இருக்கு. Frogs have no external ears. நமக்கு இருக்கிற மாதிரி காது வந்து அதுக்கு வெளியே கிடையாது, நெக்கு கிடையாது, டெய்லும் இல்ல. டெய்ல் அப்படி நம்ம நினைக்கும் போது பாத்தீங்கன்னா லைக் இப்போ இந்த ப்ரீவியஸ் பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெய்ல் இருக்க மாதிரி இருக்கு, பட் இட்ஸ் நாட் அ டெய்ல். டெய்ல் இருந்ததுன்னா கண்டிப்பா அது ஒரு அடல்ட் ஃப்ராகா கிடையாது. டெய்ல் இருக்குது அப்படின்னா அதோட மீனிங் என்ன பாத்தீங்கன்னா அது அடல்ட் ஆகல, அது வந்து ஜூனைலா இருக்குன்னு அதோட மீனிங். ஓகே, so frogs have no external ears. Neck and tail are absent. Trunk bears a pair of forelobes and a pair of hind limbs. So trunk பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா a pair of forelimbs and a pair of hind limbs ரெண்டுமே இருக்கு. And the next point அப்படின்னு பாத்தீங்கன்னா the posterior end of the dorsal side. So dorsal side ஓட posterior last endல பாத்தீங்கன்னா between the thigh limbs is the clavicle aperture. This is the common opening of the digestive, excretory and reproductive system. So என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா dorsal side ஓட posterior endல வந்து hind limb I mean அதுதான் ஆக்சுவலா வந்து clavicle aperture அப்படின்றத கொடுக்குறாங்க. This is common opening for the digestive, excretory and reproductive functionsக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். And you can see the next one. Forelimbs are short. இது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஈவன் நீங்க ஒரு டைனோசார் எடுத்தாலும் இல்லைன்னா ஜிராஃப் நீங்க எடுத்து பார்த்தாலும் ஈவன் இல்லைன்னா டைகர் நீங்க எடுத்தாலுமே வந்து அதோட ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ஃபோர்லிம்ஸ் அப்படின்றது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜிராஃப் அப்படின்னு ஜிராஃப் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ ஜிராஃப் வந்து ஜிராஃப் கிடையாது, டைனோசார்ஸ் அண்ட் ஃப்ராக் அதோட ஃபோர்லிம்ஸ் வந்து ஷார்ட்டா இருக்கும், ஹைண்ட் லிம்ஸ் வந்து நல்லா லென்த்தியா இருக்கும். ஈவன் நீங்க டைனோசார் நம்ம மூவில பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஃபோர்லிம்ஸ் பாத்தீங்கன்னா குட்டியா இருக்கும், ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், பட் ஹைண்ட் லிம் நல்லா லென்த்தியா இருக்கும். அதான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்லிம்ஸ் ஆர் ஷார்ட், stumpy and helps to bear the weight of the body. ஃபோர்லிம்ஸ் எதுக்கு ஷார்ட்டாவும் இருக்கு, அதே நேரத்துல ஸ்டம்பியா இருக்கு. அண்ட் தென் அந்த அனிமலோட பாடியை வந்து பியர் தாங்கக்கூடிய அளவுக்கு அது இருக்குன்றாங்க. தே ஆர் ஆல்சோ helpful for the landing of the frog after leaping. இப்போ லீப்பிங் அப்படின்னா ஃப்ராக் எப்படி மூவ் ஆகும் நமக்கு தெரியும், அதோட ஃபோர்லிம் அண்ட் ஹைண்ட்லிம் யூஸ் பண்ணி ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் பண்ணும் இல்லையா, அந்த லீப்பிங் தாண்டும். அப்படி தாண்டும் போது லேண்டிங் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லேண்டிங்க்கு வந்து அதுக்கு ஃபோர்லிம் வந்து ஷார்ட்டா இருந்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஈச் ஃபோர்லிம் கன்சிஸ்ட் ஆஃப் அப்பர் ஆர்ம், இது நமக்கு தெரிஞ்சது. அப்பர் ஆர்ம் இருக்கு, ஃபோர் ஆர்ம் இருக்கு and a hand. So hand bears 4 digits. கையில பாத்தீங்கன்னா 4 விரல் இருக்கு. Hind limbs are large, long and consist of thigh, shank and foot. Hind limbsல நல்ல லென்த்தியா இருக்கு, அதோட சைஸ் நல்ல லாங்கா இருக்கு. ஏன்னா இது ஃபோர் லிம் ஓட அப்படியே ஆப்போசிட். ஃபோர் லிம் ஷார்ட்டா இருக்குன்னா ஹைண்ட் லிம் வந்து லார்ஜா இருக்கு. ஓகே, so long and consist of high, shank and foot. Foot bears 5 long webbed toes and 1 small spot called the 6th toe. நல்லா இது பாருங்க, பிகாஸ் இது நம்ம என்ன சொல்றோம், இந்த நேம் ஸ்டார்டிங்கே நம்ம சொல்லியிருந்தோம், ராணா ஹெக்ஸா டாக்டைலா அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்கா?
அது எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட காலில வந்து ஒரு 6 ஃபிங்கர்ஸ் இருக்கு. சோ அதுதான் என்ன சொல்றாங்க, தீஸ் ஆர் த அடாப்டேஷன் ஆஃப் லீப்பிங் அண்ட் ஸ்விம்மிங். இதுதான் வந்து லீப்பிங் தாண்டறதுக்கும் குதிச்சு குதிச்சு போறதுக்காகவும் ஸ்விம்மிங்காகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, இது இந்த அனிமலோட ஃப்ராகோட பாடி பாருங்க. தே ஆர் ஹேவிங் நல்ல ஒரு கிரீனா இருக்கு. ஆனா அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு பேச்சஸ் மாதிரி கொஞ்சம் டார்க் கிரீனா நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா? இட்ஸ் நத்திங் பட் இது வந்து ஸ்பாட்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஜென்ரலா வந்து நம்ம ட்ரீ ஃப்ராக் இது எல்லாமே வந்து இந்த ஃப்ராக் வந்து ட்ரீ ஃப்ராக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா நம்ம பார்க்க முடியும். பட் யூ கேன் சி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ராக் இன் த வேர்ல்ட். நம்ம இதுலயே வந்து நிறைய இதை பார்க்கலாம். அதுவும் வந்து டிஸ்கவர் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டிஸ்கவர் சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராகோட கலர்ஸ் வந்து ஒன்னு ரெட் கலர்ல இருந்திருக்கும். ரெட் வித் பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கும். பாடி வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஸ்பாட்ஸ் பாத்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ தே ஆர் அதுவும் ரொம்ப ரொம்ப டாக்ஸிக்கான ஒரு ஃப்ராக். அதே மாதிரி நாட் ஒன்லி ரெட் கலர், லைக் எல்லோ கலர், ஈவன் ஸ்கை ப்ளூ கலர் ரொம்பவே அழகா இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ராக் இல்ல ஒரு அனிமல் வந்து ரொம்ப அழகா இருக்கும், அதுல வந்து அந்த அளவுக்கு வந்து டேஞ்சரும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் மேக்சிமம் வந்து இந்த ஃப்ராகை நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தேர் ஆல் கலர்ஃபுல்லா இருக்கிற ஃப்ராக்ஸ் எல்லாமே வந்து பாய்சனஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ தேர் ஆல் பாய்சனஸ். And when the animal is at rest, அதாவது ஃப்ராக் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா the hind limbs are kept folded in the form of letter Z. அதோட பின்னங்கால் இருக்கு இல்லையா, அந்த ஹைண்ட் லிம்ஸ். ஸோ ஹைண்ட் லிம்ஸ், தீஸ் ஆர் த ஹைண்ட் லிம்ஸ். இது ரெண்டு நம்ம 4 லிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். See here, இதுவும் 4 லிம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த லெகும் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஹைண்ட் லிம்ஸ். இது ரெண்டுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரெஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும்போது அது காலை எப்படி வச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இசட் ஷேப்ல ஆக்சுவலா வச்சிருக்குன்றாங்க. செக்ஷுவல் டைமார்பிசம் இஸ் எக்ஸிபிட்டட் கிளியர்லி டியூரிங் த ப்ரீடிங் சீசன். ப்ரீடிங் சீசன்லேயே நமக்கு செக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம், வெதர் இட்ஸ் அ மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத we can identify. The male frog has a pair of vocal sacs and a copulatory or nuptial pad on the ventral side of the first digit of each forelimb. So male frog எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமலோட 4 limb தான் மெயினா சொல்றாங்க. 4 லிம்போட ஃபர்ஸ்ட் டிஜிட். ஓகே, ஸோ காப்புலேட்டரி அதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல பேர் ஆஃப் வோக்கல் சாக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம கூடவே வந்து ஒரு காப்புலேட்டரி நப்ஷியல் பேடும் அதுல இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் vocal sac assist in amplifying the croaking sound of frog. vocal sac எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த மழை காலத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க. மழை காலத்துல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தவளை வந்து அந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல வந்து கத்த ஆரம்பிக்கும். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து இந்த ரெய்னி சீசன்லலாம் அது வந்து ப்ரீடிங் சீசன் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அது வந்து ப்ரீடிங் சீசன். அதே நேரத்துல அது எதுக்காக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு க்ரோக்கிங் சவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு அட்ராக்ட் த ஃபீமேல் ஃப்ராக். அப்போ ஒரு சவுண்ட் அது கிரியேட் பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் இண்டிகேட் தட் தெர் இஸ் சம் ஃப்ராக் ஹூ இஸ் வெயிட்டிங் ஃபார் அ ஃபீமேல், அந்த மாதிரி கூட அது வந்து கொடுக்கலாம். ஆனா இந்த சவுண்டுக்கு வந்து ஃபீமேல் ஃப்ராக் அட்ராக்ட் ஆகுதோ இல்லையோ ஸ்னேக் வந்து நல்லாவே அட்ராக்ட் ஆகும். பிகாஸ் ஸ்னேக் வந்து ஈஸியா வந்து ஃப்ராகை கேட்ச் பண்றதுக்கு அது ரொம்ப நல்ல பிளேஸா அதுக்கு இருக்கும். At the same time பாருங்க, so vocal sacs and nuptial pads are absent in the female frog. vocal sacsum கிடையாது, at the same time nuptial padum இந்த அனிமல்ஸ்ல வந்து இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஃபீமேல் ஃப்ராக்ல. ஓகே, see this is the male frog. இதுதான் நம்ம சொன்ன vocal sac. இந்த head region பாருங்க, somewhat it is in a triangle. so ஒரு triangle ஷேப்ல தான் இதோட head region இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். and this is the nothing but vocal sac. so அந்த croaking sound கொடுக்கும்போது அந்த எஸ்பெஷலி அந்த நம்ம நைட் டைம்ல தான் ஆக்சுவலா வந்து அது ஈஸியா வந்து அதோட ஃபீமேல் எல்லாமே அட்ராக்ட் பண்ணும். அந்த ஃபீமேல் வந்து மேட்டிங்காக அது வந்து அந்த croaking சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த croaking சவுண்ட் வர ரீஜன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா this is nothing but vocal sac. ஓகே, எது வந்து nuptial pad அப்படின்னு சொல்றான்னு பாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி தான் நம்ம பார்த்தோம் vocal sac and nuptial pad ரெண்டுமே வந்து ஃபீமேலுக்கு இருக்காது. அப்போ ரெண்டுமே வந்து நம்ம ஒரு மேல் கேரக்டரோட எக்ஸாம்பிளா நம்ம சொல்லலாம். nuptial padன்றது ஒண்ணுமே இல்ல,
You can see here. So this is nothing but nuptial pad. இதான் பார்க்கிறதுக்கு ஒரு துடுப்பு மாதிரி இதுக்கு வந்து தெரியுது. அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா it is called as a nuptial pad. Okay. And இது வந்து நம்ம ஃப்ராகோட அந்த மவுத் ரீஜனை மட்டும் காட்டியிருக்காங்க. See here. இது nostrils நமக்கு தெரியும். ஸோ அந்த ரெண்டு ஹோல்ஸுமே வந்து nostrils நமக்கு தெரியும். அண்ட் இது nictitating membrane. இது வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல, பட் they just show this nictitating membrane அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் tympanic membrane. Tympanic membrane எங்கன்னு பாத்தீங்கன்னா காது கிட்ட தான் ஆக்சுவலா இருக்கு tympanic membrane. And maxillary teeth. Different types of mandible teeth, maxillary teeth அப்படிலாம் படிச்சிருப்போம். ஸோ இதோட இது பாத்தீங்கன்னா maxillary teeth and omarine teeth. இது வந்து கீழே வந்து இன்னும் ரெண்டு இருக்கு. அது என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா it is nothing but omarine teeth. And tongue இருக்கு, then glottis region, and this is the esophagus of frog. Okay students. Okay, so herewith I'm going to end this session. And நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸஸ் இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் த மேல் அண்ட் ஃபீமேல் காக்ரோச் அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும். அந்த மேல் அண்ட் ஃபீமேல் நம்ம சொல்லும் போது செகண்ட் திங் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலோட பாடி கலரேஷன் வந்து கொஞ்சம் வந்து டார்க்கா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் த கலர் டிஃபரன்சியேஷன் தான். மேலோட பாடி ஸ்கின் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும், பட் ஃபீமேலோடது பாத்தீங்கன்னா somewhat lighten இருக்கும். அந்த lighten and darkness அப்படின்றதும் one of the male and female characters, we can say that. And forelimbs, hind limbs இதெல்லாமே நம்ம பார்த்தோம். Okay students, we will discuss the remaining things. நம்ம வந்து டிஃபரன்ஸ்னா என்ன, அதோட சர்க்குலேஷன் எப்படி இருக்கும், அதோட கேரக்டர்ஸ் லைக் nervous system இதெல்லாமே எப்படி காம்ப்ளிகேட்டா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்குன்றது எல்லாமே we will discuss in the next chapter students. Thank you.